ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தாக்கா நீ சயின்டிஸ்டே இல்லை, நீ வந்து ஆராய்ச்சியாளரே இல்லை. ஏன்னாக்கா எனக்கு அது உண்மை அப்படின்னாக்கா அது உங்களுக்கும் உண்மைதான். சத்தியம் எப்பவும் மாறாது, எனக்கும் உங்களுக்கும் ஒன்னே தான். அதனால சாதனா சுவாத்தியாய சஜ்ஜன சங்கத்தியா அப்படின்னு 3 வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே மாறுது, அவங்களுக்கு இருக்கிற துன்பமெல்லாம் கரைஞ்சி போயிடுது. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மற்றவங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம முழுமை அடைகிறோம். நம்ம எல்லாருமே முழுமை அடையணும்னா அழகான வார்த்தையில் வினயம் அப்படிங்கிறது அந்த மாதிரி நாம் வந்து வினயமாக இருந்து நாம் வந்து 0 ஆகிடணும். இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மெசேஜ், விஸ்டம் அதை நமக்கு தந்திருக்காரு பத்ரிஜி. எவ்வளோ பெரிய அறிவு அவர் கொடுத்துருக்கிறது. ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தாக்கா நீ சயின்டிஸ்டே இல்லை, நீ வந்து ஆராய்ச்சியாளரே இல்லை. ஏன்னாக்கா உனக்கு வந்து தியானம் இல்லை, நீ மதம் சொல்லிட்டு இருக்கே, நீ மதசார்பு அற்றவன். ஏனென்றால் அது இல்லை, மதம்ங்கிறதே இல்லை. ஆனால் கண்ணை மூடி உட்காரு, தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணை மூடி உட்காரு. உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் விட்டு எந்த மந்திரமும் சொல்லாமல், எந்த எண்ணங்களையும் இல்லாமல் மனதை ஆக்கி கொண்டு நீ தியானத்தில் அமர வேண்டும். அப்போ தான் உண்மை புரியும். அப்படி தான் நான் வந்து நிறைய உண்மையை சொல்லிகிட்டே போகிறேன், தியானம் செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே போகிறேன். அதனாலேயே எனக்கு பல ஊர்களுக்கு நான் போகிறேன், பல நாடுகளுக்கு நான் போகிறேன். என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் மற்றவங்க வந்து எனக்கு வந்து டிக்கெட் போட்டு வாங்கி தராங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இருப்பேன், அவங்க வீடு தான் என்னுடைய வீடு, அப்படி போய் இருப்பேன். அவங்க வந்து எனக்கு வீடு தராங்க, நான் அவங்களுக்கு தியானம் தரேன். அப்படியாக வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை போயிட்டே இருக்கு ரொம்ப அற்புதமாக. நீங்களும் அப்படி செஞ்சீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து இந்த தியானத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கும் இதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் உங்களை அழைப்பாங்க, உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. நீங்களும் அவங்க வீட்டில் இருந்து அழகாக உங்களுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வந்து அப்படி இருக்கணும். அந்த மாதிரி என்னோடது போயிட்டே இருக்குது. நிறைய நான் ட்ராவல் பண்ணுறது, நிறைய சொல்கிறதெல்லாம் இந்த உண்மை தான். எனக்கு அது உண்மை அப்படின்னாக்கா அது உங்களுக்கும் உண்மை தான். சத்தியம் எப்பவும் மாறாது, எனக்கும் உங்களுக்கும் ஒன்னே தான். அதனால் நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். சாதனா சுவாத்தியாய சஜ்ஜன சங்கத்தியா அப்படின்னு 3 வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, சாதனானா பயிற்சி. என்ன பயிற்சினா தியான பயிற்சி. நிறைய தியான பயிற்சி செய்யணும், நிறைய புத்தகங்கள் படித்தறியணும், நிறைய மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் நிறைய நமக்கு ஆற்றலும் வரும், நிறைய நம்மளுக்கு வந்து அறிவும் வளரும். அறிவு வளர தான் ஞானம் பெருகும். அதனால் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்துக்கணும். எல்லாருக்கும் இது தேவை, தியானம்ங்கிறது எல்லாருக்குமே தேவை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உண்மையை வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம போய் தியானம் இல்லைனாக்கா வெறும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, வெறுமனே ஆகிடும். இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம், நமக்கே நாம் கொடுத்து கொள்ளும் ஒரு பெரிய பெரும் பரிசு. மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பரிசாகுது, அவங்க வாழ்க்கையே மாறுது, அவங்களுக்கு இருக்கிற துன்பமெல்லாம் கரைஞ்சி போயிடுது. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மற்றவங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம முழுமை அடைகிறோம். நம்ம எல்லாருமே முழுமை அடையணும்னா நாம் மாத்திரம் தியானம் செஞ்சால் போதாது, மற்றவங்களுக்கும் தியானத்தை சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கேட்டு அறிஞ்சுக்கணும். நிறைய அவங்களுடைய தியான அனுபவங்கள் அது எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கணும், பகிர சொல்லணும், நாமும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது நாம் இன்னும் நம்மளுடைய ஞானமானது வளர்ந்துட்டே போகும். நமக்கு வந்து அது ஒரு அனுபவ ரீதியான அறிவாயிடும். நாம் நிறைய பயிற்சி செஞ்சு, நிறைய புத்தகங்கள் படித்து, நிறைய பேரோட அனுபவங்களையும் கேட்டு அறியணும்னா அவங்கள வந்து தியானத்துக்கு அமர்த்தணும். எல்லாரையும் தியானத்துக்கு அமர்த்தணும். வாழ்க்கை முழுக்க நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபடணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக முன்னேறிட்டு வரும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. நாம் வந்து வினயம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். நாம் அது ஒரு லிட்மஸ் டெஸ்ட். லிட்மஸ்னாக்கா அந்த அமிலத்தில் வந்து ஒரு பேப்பர் ஒன்று, லிட்மஸ் பேப்பர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து முக்கினோன்னாக்கா அது வந்து கலர் மாறிடும். அப்போ வந்து அது அமிலம்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இதில் இருக்கிறது அமிலமா வேறு ஏதாவது பொருளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு வினயம் அப்படிங்கிறது இருக்கும்போது தான், வினயம்னா என்னது, ஒரு எளிமை நிலைமை. மனதில் வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஈகோ வேண்டவே வேண்டாம். இது இல்லவே இல்லை, நிஜமாக இல்லை. ஆனால் இல்லாத மாயை நம்ம சிற்றி பண்ணி மனசில் வச்சுட்ருக்கோம், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. தியானம் 4 நாள் பண்ணுறதுக்குள்ளேயுமே நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அது அவங்களுக்கு வந்து அந்த ஞான பிரகாசமே வராது, அவங்களுக்கு அந்த ஞானமே கிடைக்காது. ஞான பிரகாசம் இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்போவுமே அவர் எளிமையாக இருப்பார், ரொம்ப
இருப்பார். அது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்போ இதுதான் லிட்மஸ் டெஸ்ட். ஒருத்தர் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த எளிமையாக இருக்கிறதுலேருந்து, அந்த வினயத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய மற்ற வார்த்தைகள் எல்லாத்துலேருந்தும் வினயம். வந்து சொல்கிறாரு, ஞானம்ங்கிறது எதை கொடுக்கணும் உங்களுக்கு, அறிவுங்கிறது எதை கொடுக்கணும்னாக்கா, எதை கொடுக்கும்னாக்கா உங்களுக்கு வினயத்தை கொடுக்கும். அந்த வினயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த எளிமை, மனசில் வந்து எளிமை. நான் பெரிய ஆள் இல்லை, நானும் சாதாரண அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஞான பிரகாசத்தை அடைய முடியும். அந்த ஒரு பெரிய பேரு இன்ப நிலை அதை வந்து நம்ம அடையணும் எல்லாரும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வினயமாக எளிமையாக மனதில் வந்து நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாதாரணமானவன் தான் நினச்சிக்கணும். எவ்வளவு அறிவு நம்மளுக்கு வந்தாலும், எவ்வளோ ஞானம் வந்தாலும் நம்ம வந்து சாதாரணமானவன் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் நம்மளுடைய ஞான பிரகாசமே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆள் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட வினயம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஞானம் அடைஞ்சிடுவோம். இந்த தியானத்தினால நிறைய எல்லாமே கிடைக்கப்பெறுவோம். நிறைய புத்தகங்களை படித்து நம்ம அறிவை வளர்த்துக்குவோம். நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்டறிஞ்சு நம்மளுடைய அனுபவத்தையும் பகிர்ந்ததுனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அது வந்து என்ன ஆகிடும்னாக்கா, நம்மளுடைய தலை கொஞ்சம் கனமாயிடும். அந்த மாதிரி தலையை கனமாக ஆக்காமல் தலையை வந்து ரொம்பவும் லேசாக வச்சுக்கணும். மனசை லேசாக வச்சுக்கணும். எளிமையாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகணும். அப்படி இருந்தோன்னாக்கா அந்த வினயம் அப்படிங்க, எத்தனை அழகான வார்த்தை இல்லை வினயம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நாம் வந்து வினயமாக இருந்து நாம் வந்து 0 ஆகிடணும். அப்படியே ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு 0 ஆகிடணும். அப்படி பூஜ்ஜியத்துக்கு வந்தால் தான் நம்மளை பூஜிக்கும்படியாக ஆகும். பூஜ்ஜியத்துக்கு வந்தால் எப்படிவோம், மற்றவங்க பூஜிக்கும்படியாக ஆகிடுவோம். அப்படித்த ஒரு பூஜ்ஜியம்ங்கிறது எவ்வளோ சிறந்தது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, ரொம்ப இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது அந்த தலைக்கே போகக்கூடாது. அப்படிப்பட்ட எளிமை, அந்த வினயம், அந்த பூஜ்ய நிலை, அந்த நிலையில் நம்ம எல்லோரும் நம்மளை வச்சுக்கணும். பெரிய பெரிய புத்தர்கள்லாம் அப்படி தான் இன்னும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்குது. பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, விசாலமானது. எவ்வளவோ போக போக இன்னும் தெரிஞ்சுட்டே போகலாம். அதனால் இது நான் நிறைய தெரிஞ்சுட்டேங்கிற ஒரு லிமிட்டே கிடையாது. என்லெஸ் ஜேர்னி, அப்படியே போயிட்டே இருக்கணும். அதனால் இன்னும் கிடச்சது இன்னும் ஏன் சிவபெருமான் வந்து இன்னும் கூட தியானம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இன்னும் வந்து நிறைய தெரியறதுக்கு இருக்கும். அவர் சொல்கிறார், இன்னும் எவ்வளவோ தெரியறதுக்கு இருக்குது, இதோட முடிஞ்சிடுறது இல்லை, அதுக்காக தான் இன்னும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெரியவங்களாம் அவங்கெல்லாம் ஏன் தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அழகாக பத்ரிஜி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. தியானம்ங்கிற பெரிய ஒரு பொக்கிஷத்தை பத்ரிஜி மனித குலத்துக்கு கொடுத்துருக்காரு. அந்த பூஜ்ய நிலையில் எல்லோரும் இருப்போம், எல்லோரும் பூஜிக்கும்படியாக வாழ்வோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.